தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். தமிழ்நாடு அரசியல் களம், இதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ்ல இருக்கிற முக்கியமான முகங்கள்லயே திமுகவோட ரொம்ப நெருங்கிய முகமா போற்றப்பட்டவர் செல்வ பெருந்தகை அவர்கள். ஆனா காங்கிரஸ் தலைமை முடிவு பண்ணதுனால வேற வழி இல்லாம தாவேக்காவோட கூட்டணி அறிவிச்சிட்டாங்களா. இந்த நேரத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் தன்னோட மகள் திருமணத்தை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நேரில் போய் அழைப்பு எழுதல வழங்கியிருக்காருங்க. அந்த காட்சி தான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இது ஒரு பக்கமா இதுல நிறைய பேர் என்னோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, இது வரைக்கும் அங்க ரொம்ப ஃபிட்டா இருந்துட்டு பல பேர் இப்ப சிஎம் விஜய் கூட ரொம்ப ஃபிட் ஆகிட்டு இருக்காம இருக்குன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சு திமுக கூட இருக்க கூட்டணி கட்சிகள் ஒரு வேளை தாவேக்கா கூட பெருசா இணைஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஐயத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில பேசினார் பார்த்தீங்களா ஒரு பேச்சு, அது பல பொலிட்டிஷியன்ஸை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. அதுவும் இபிஎஸ் அவர்கள் எவ்வளோ கோவத்துக்கு போயிருக்காரு தெரியுமா? ஏன்னா அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது திமுகவை சாடினாரு, போற போக்கில் அதிமுக சார்ந்து என்னென்ன வார்த்தையில சொன்னார் மக்களே. ஈவெண்ட்டை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக நம்ம சேனல்லையே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இபிஎஸ் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கோட்டு போடுங்க, இல்லை ஓஎஸ் கார்டனில் போய் வீடு வாங்குங்க, யார் கவலைப்பட்டா, ஏதோ உலகமே உங்களை சுற்றி தான் இயங்குற மாதிரி சும்மா நசன்னு புலம்புறீங்க அப்படின்றாரு இபிஎஸ் அவர்கள். ஆட்சி நடத்துறது எப்படி அப்படின்னு நீங்கள் 6 மாதம் கிராஷ் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள மக்கள் செத்துட்டே இருக்கணுமா என்ன? இங்கே இது யாருமே எதிர்த்து கேள்வியை கேட்கக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ முதலமைச்சர் பேச்சால் எவர் எவ்வளோ ஆதங்கப்படுறாருன்னு இங்கே லிட்டரலாக தெரியுதா? ஆர்பி உதயகுமார், அதிமுக முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்றா, அப்படி எந்த உழைப்பும் இல்லாம அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. அது மக்கள் முடிவு. ஓகே, ரைட்டு. கஜா புயல், வர்தா புயல், தானே புயல், சுனாமின்னு இவ்வளோ பேரிடர்கள் வந்துச்சுல, அதெல்லாம் தாக்கினப்ப விஜய் தம்பி அவர்கள் எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாங்காய் பறிச்சுட்டு இருந்தீங்களா என்ன அப்படின்னு வார்த்தையில பயன்படுத்தியிருக்காரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். அடுத்து அதிமுக எம்பியான இன்பதுரை, இவர் என்ன சொல்லியிருக்காரு, இரவல் சக்தியால் கோட்டையில் ஒட்டி கொண்டிருக்கும் வாடகை சக்தியை வீழ்த்த போகும் உண்மையான மக்கள் சக்தி அதிமுகன்னு சொல்றாரு. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கனிமொழி அவர்கள், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே பயங்கரமா பேசியிருக்காருல முதலமைச்சர் அவர்கள், சரியா ஆட்சி நடத்த வழியை பாருங்க, அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் திமுகவையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல, இதை மக்கள் மறந்துடுவாங்க மட்டும் நினைக்காதீங்க, மக்கள் மறக்க மாட்டாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, சாராம்சமா சொல்லணும்னாக்கா, முதலமைச்சர் விஜய் அவரோட அந்த பேச்சு இருக்குல்ல, இது மாதிரி பேசுனீங்க, மக்களை மடைமாற்றாதீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெருசாக ஏற்பட்டு இருக்குல்ல, இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தான் அவங்க இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, இப்போ ஊடகங்கள் எந்த அளவுக்கு வேகமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு மூலா முடுக்கில் நடக்கிற குற்றங்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஆட்சியிலையும் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சுரேக ரைட்டு. ராசா அவர்கள், இவர் இப்போ என்ன பேசியிருக்காரு, எந்த தியாகமும் செய்யாமல் அர்ப்பணிப்பும் இல்லாமல் ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு. ஒரு கட்சியை கூட தாவேக்காவை அவர் அங்கீகரிக்கிற மாதிரி தெரிலங்க. ஆனால் அந்த கட்சியினர் கேட்டால் என்ன சொல்ல போறாங்க, இவர் அங்கீகரிச்சா என்ன, அங்கீகரிக்கலாம் என்ன, இதை தான் சொல்ல போறாங்க. ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வந்திருக்கு, ஆனால் எல்லா தியாகத்தையும் செஞ்சவர் ஸ்டாலின் அவர்கள். அவர் செஞ்ச அளவு தியாகத்தை பிரதமர் மோடி அவர்கள் கூட செஞ்சதில்லைன்னு அப்படி பேசியிருக்கார். எழிலன் இருக்கார்ல, திமுக மருத்துவர் அணி செயலாளர், அவர் என்ன சொல்றாரு, சிஎம் விஜய் அண்ணா, அவரோட பேச்சுங்க இதெல்லாம், சிஎம் விஜய் அண்ணா செய்தியாளர் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார்னு பார்த்தா கொடுக்கவே மாட்டுறாரு. தாவேக்காவோட சோஃபா மாடல் இருக்குல்ல, இது சந்தி சிரிக்குதுன்னு சொல்லியிருக்காப்புல. நீங்க நடத்துறது வெளிப்படையான குதிரை பேரம்னு சொல்றாரு. முதலமைச்சர் திருச்சியில விளக்கம் கொடுத்துட்டாப்புல இந்த குதிரை பேரம் சார்ந்து. ஆனாலும் எதிர்கட்சியினர் தெளிவாக அதில் இருக்காங்க, குதிரை பேரம் தான் அப்படின்ட்டு. வரலாற்றெல்லாம் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஸ்கிரிப்டை மட்டுமே படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு இருக்காரு. ஆக்சுவலாக இங்கே எனக்கான முறை நினைத்திறமை ஏற்படுது. எதிரியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் எலெக்ஷனில் பல கட்சிகள் தோல்வியை தழுவினாங்க, இல்லை மாற்று கருத்து இல்லை, அந்த தப்பை திரும்ப பண்ணுறாங்க அப்படின்னு தோணுதுங்க. இந்த ஓகே, இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லிடுறாங்க. போதைப் பொருள் புழக்கம் இருக்குல்ல, இதை களையிறது அரசோட கடமை மட்டும் இல்லை, நம்ம ஏரியாவில் அது போல் யாராவது போதைப் பொருளை வித்துட்டு இருக்காங்கன்னா அதை தடுக்கிறது சாமானிய மக்களோட கடமை. அட்லீஸ்ட் நேரடியாக போய் தடுக்க முடியலையா,
போலீஸ்க்கு இன்ஃபார்ம் ஆச்சு பண்ணணும். இப்படி எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த போதைப் பொருள் புழக்கத்தை 100% முழுமையாக ஒழிக்க முடியுன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காப்புல, தட்டி கேட்டிருக்காருங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் விஷ்ணு, 23 வயசு, நம்ம சென்னை தண்டையார்பேட்டை இருக்கு பாருங்க, அந்த பகுதியை சேர்ந்தவர். கஞ்சா விற்பனை தட்டி கேட்ட இவரை கத்தி, அம்மிக்கல், பாட்டிலு இதை வச்சு அடிச்சிருக்கானுங்க. அடித்து கொன்னே போட்டிருக்காங்க மக்களே இந்த விஷ்ணு 23 வயசு பையனை. இந்த விஷயம் குடும்பத்தினர் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருச்சு. என் பையன் கஞ்சா விற்கலை, கஞ்சா விற்கிறேன் தடுத்துருக்கான் போயிட்டு ஃபுல்லாக. அப்படி நல்லது செய்ய போன பையனை எப்படி சாகடிச்சிருக்காங்கன்னா அவங்க எப்படி சும்மா விட முடியும்னு போலீஸுக்கு ப்ரெஷர் பயங்கரமாக கிரியேட் பண்ணுறதுக்காக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குற்றவாளிகளை முதல்ல கைது பண்ணுங்க, அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுத்தே தரணும்னு அவ்வளோ பேரும் கண்ணீரும் கம்பளியுமா ரோட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு. இது என்ன தெரியுமா நினைப்ப பல இளைஞர்கள் மத்தியில் வச்சு விட்டுறோம், இது போல் குற்றத்தை தடுக்க போனால் நம்ம உயிர் போயிடுமோ அப்படின்ற பயத்தை விதைக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த பயத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வர வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசுக்கு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இபிஎஸ் அவர்கள், அவர் தான் எது நடந்தால் அந்த ஆட்சி சார்ந்த நெகட்டிவாக உடனே ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறாருல. இப்போ என்ன சொல்கிறாப்புல, போதைப்பொருள் விற்பனையை தட்டி கேட்டதால் கொலை நடந்திருக்குல்ல, இதுதான் இந்த ஆட்சியோட தீர்வான்னு கேட்டிருக்காரு. இதுதான் மாற்றமா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பரப்புரை டைமில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின ஒரு வார்த்தையவும் எல்லாரும் பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க போல இருக்குது. அது எல்லாம் இப்போ வெளியே ஒன்று ஒன்றா வருது பாருங்கள். அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. இந்த லட்சணத்தில் இவர் மேலே பழி போடுறாங்களாம் அப்படின்றாரு. திருச்சியில் பேசினார்ல, அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. போலீஸை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு பொறுப்பேற்காமல் நடுவுறீங்களே, இது வெட்கக்கேடுன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காருங்க. அப்போது போதைப் பொருளை உங்களால் முழுமையாக ஒழிக்க முடியாது, இதை மறைமுகமாக ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் முதல்ல சொன்னேனே, ஒரு சின்ன விஷயம் நடந்தால் போதும் அதை பெருசாக பார்ப்பாங்க எதிர்கட்சிகள். அதான் இப்போ அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. தாவேகா நிர்வாகிகள் எவ்வளோ குற்றம் செய்கிறாங்க, தன்னோட கட்சியினரே அடக்கி வைக்க மக்களதன்ற வார்த்தைலாம் பயன்படுத்துகிறாப்புல. இவர் எப்படி போலீஸ் துறையை நிர்வகிப்பார்? அதிகாரிகளை நியமிச்சிட்டா மட்டும் போதுமா? அதே அதிகாரிகள் தான் எல்லா ஆட்சியிலும் இருக்காங்க, எல்லா ஆட்சியும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மாற்றன்றது ஆட்சியாளர்கிட்ட தான் வரணுன்றாங்க. ஆனால் ஒன்று நான் ஓப்பனாக சொல்கிறேன் மக்களே, எந்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டை ஆண்டாலும் சரி, அவங்க ஆட்சியில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் நான் பதவி விலகிடுறேன்னு இது வரைக்கும் ஒரு தலைவர் சொன்னதா வரலாற்றிலே இல்லை. ஆட்சியை பிடிக்கணுன்ற ஆசையாக இருக்க பல பேர் சொல்லுவாங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டு அது போல் ஒருத்தவங்க சொன்னாலும் கேட்டிங்கன்னா எனக்கு நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அது போல் யாருமே கேட்டதில்லை. ஓகே ரைட், அப்போ என்ன புரியுது இதில், யார் ஆண்டாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குன்றது. ஆனால் இது மாற்ற முடியாதான்னு கேட்டிங்கன்னா மாற்றலாம், பட் ரொம்ப ரொம்ப டஃப்புங்க அந்த விஷயம். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தலைவரோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வரல நீங்கள் சொல்ல முடியும்? ஒரு கொலை குற்றம் நடக்கலாம்னு சொல்ல முடியும்? எதுவுமே கிடையாதுல்ல. நான் ஜஸ்ட் ஓப்பனாக கேட்குறேன், அவ்வளோதான் அவங்ககிட்ட. ஸோ அதிகாரிகள் திறம்பட செயல்படணும். முக்கியமான விஷயம் ஒன்று, இந்த குற்றவாளிகளுக்கு பயம் விதைக்கப்படணும், அவனுக்கு மாற்று விஷயங்கள் ஏற்பாடு பண்ணப்படணும். எந்த காரணத்துக்காக இது போல் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்குள்ளே வரானுங்க, அப்போ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை அரசு சரி பண்ணணும். அந்த ஆரிஜின் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாலே குற்றங்கள் பெரும்பாலும் குறையப்பட நான் என் சிற்றறி கட்டின வகையில் சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் திரும்ப அவர்கள் இப்போ ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாருங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு பேச்சு அடிபட்டுச்சுல, திருச்சி கிழக்கில் திருமாவளவனை போட்டி போடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காப்புல, எங்கள் இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்குன்னு மட்டும் இல்லை, எங்கேயுமே நான் போட்டி போட மாட்டேங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை ஏற்கனவே சிஎம் கிட்ட நான் தெளிவுபடுத்திட்டேன், அப்பயே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அமைச்சரவைக்காக என்னை அடைச்சாங்க, அது உண்மைதான், தாவைக்கு அடைச்சது அது உண்மைதான். ஆனால் எனக்கு வேண்டாம், எனக்கு அது சார்ந்த ஆசை இல்லைன்னு சொல்லிட்டதாகவும் அவர் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. இந்த தாவேக்கா ஆட்சிக்கு பாதுகாப்பு தரத்துக்காக மட்டுமே அமைச்சரவையில் விசிகா பங்கெடுத்ததாகவும் அவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அமைச்சரவை இல்லாமலும் பங்கெடுக்கலாம்னு சில பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் விமர்சனம், அரசியல்வாதிகள் என்ன பேசணும் விமர்சனம் பண்ணுவாங்களே, அவங்க ஒரு பக்கம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திருமாவளவனோட ஸ்டேட்மெண்ட் இதுதாங்க. ஓகே ரைட்டு. நீதிமன்றத்தில் போலீஸார் இப்போ ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன மனு தெரியுமா? இந்த 2 பேரும் சிறையில் இருக்கானுங்களே, இப்போ சமீபத்தில் மாத்துக்கட்டில் வாங்கினானுங்க பாருங்க கைதிகள் கிட்ட, இந்த கோவை சிறுமி வழக்கில் சிக்கி ஜெயிலில் இருக்கவனுங்க. இந்த கார்த்தி மோகன்ராஜ் 2 பேரையும் 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்காக அந்த மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. கஸ்டடியில் எடுத்து விசாரித்தா இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும். கோர்ட்டு கண்டிப்பாக அனுமதி கொடுப்பாங்க நம்புகிறேன். ஆனால் 5 நாட்களா இல்லை 3 நாட்களா 2 நாட்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தனியார் பள்ளிகளோட இயக்குனர் இருக்கார்ல, அவர் ஒரு நல்ல உத்தரவை பிறப்பிச்சிருக்கார் மக்களை. இப்போ என்ன தெரியுமா? தனியார் பள்ளிகளோட கல்வி கட்டணம் இருக்குல்ல, இதை தகவல் பலகையில் வெளிப்படையாக காட்சிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எவ்வளோ ஃபீஸ் வாங்கப்படுதுன்ற விஷயத்தை டிரான்ஸ்பரண்ட்டாக போர்டில் எழுதி போடுங்க வெளியே அப்படின்றாங்க. புரியுதா மக்களே? இது எத்தனை ஸ்கூல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ப்ரைவேட் ஸ்கூல்ஸு இல்லை இங்கே எழுதி போட்டுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட
டொனேஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்களேன், அது அந்த தகவல் பலகையில் இருக்காது, நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு போயிடுங்க அப்படின்னு ஏதாவது ஸ்கூல் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, ரைட், விடுங்க. இதை புகைப்படம் எடுத்து, அதாவது நீங்கள் போர்டில் எழுதி போட்டிருக்கீங்களா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்ட்டு, இதை ஃபோட்டோ எடுத்து மாவட்ட கல்வி அதிகாரி, தனியார் பள்ளிகள் சார்ந்து கவனிக்கிறவங்க அவங்களுக்கு அனுப்பிடணும்ப்பா, ஃபார்வர்ட் பண்ணிடணும். எப்படி உறுதிப்படுத்தணும்னு தனியார் பள்ளிகள் இயக்குனர் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காப்புல. சாத்தியமாகும் இது, ஆனால் போர்டில் இருக்கிறது ரியல் லைஃப்பில் இருந்தால் சாத்தியமாகும். ரைட், ஓகே. அபிஜித் அவர்கள் சிஜேபி இருக்குல்ல, அதோட ஃபவுண்டர், வேறு எதுவும் இல்லை, காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மூமெண்ட்டை உருவாக்குனவர். இவர் இப்போ என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு? முடிச்சிட்டேன், அமெரிக்காவில் நான் படிப்பு முடிச்சிட்டேன், வர்ற 6ஆம் தேதி நான் இந்தியா வரேன்னு சொல்லியிருக்காருங்க. இந்திய அரசியல்வாதிகள் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த நபரோட என்ட்ரியை தான். யாரு கண்டா ஏர்போர்ட்டில் காலை வச்சதுமே இவர் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராப்புல என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு? டெல்லியில் அமைதி போராட்டம் நடத்த போகிறாங்களாமா. எதுக்காக? இந்த நீட் வினாத்தாள் கசிஞ்சதில், லீக் ஆச்சுல, இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், நாங்கள் இதுக்காக போராட போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. ஏற்கனவே சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார் ஒரு குற்றச்சாட்டு பல பேர் எடுக்கிறாங்க. உங்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பங்களாதேஷ்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க, பாகிஸ்தான்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அப்படின்னா நீங்களும் அந்த பங்களாதேஷ் நேபாளில் ஏற்பட்ட மாரி ஜென்சி புரட்சின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பெரிய வன்முறையை தூண்ட போறீங்களோ அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கு. இதே நேரம் தான் அவர் அமைதி போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயம்னு இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறோன்னு தெரியல. அண்ட் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலீவ் பண்ணுங்க. முதல்வரோட திருச்சி பேச்சு இருக்குல்ல, இதால் எதிர்கட்சிகள் ட்ரிகர் ஆகி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.